அஞ்சலி, ம் முடிஞ்சிருச்சா? தூங்கலாமா? அக்கா, இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். அஞ்சலி, ம் அவருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? அவர் யாருக்கு தாங்க பிடிக்காத? அவரை பத்தி நீ என்ன நினைக்கிற? ரொம்ப நல்லவருக்கா. நம்ம அப்பா அம்மாவை அவர் தன்னுடைய அப்பா அம்மாவா நினைக்கிறாரு. நம்ம ஃபேமிலியில எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கறாரு. எல்லாருக்கிட்டையும் அன்பா நடந்துக்கிறாரு. நான் என்ன ஆசைப்பட்டாலும் அதை உடனே நிறைவேற்றணும்னு நினைக்கிறாரு. என் மேல ரொம்ப உயிரா இருக்காருக்கா. இதுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும்? நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எங்க எல்லார விடவும் உனக்கு அவர் மேலதான் ரொம்ப லவ் போல. ஐயோ, அப்படிலாம் எதுவுமே இல்லையே. எனக்கு முதல்ல நம்ம அப்பா அம்மா அண்ணனுங்க அப்புறம் நீ பாட்டி தான் முக்கியம். அப்புறம் தான் அவரு. நீ எப்போ இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். ஆனா நான் என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன்க்கா. அவங்க கூட எல்லாம் இனிமே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுல்ல. இந்த பாரஞ்சலி, லைஃப்ல ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப் எல்லாமே ஒரு பாட்டு தான். நாம் அதை கடந்து வந்துதான் ஆகணும். இனி லைஃப் லாங் யாரும் கூட வரப்போறாங்களோ அவங்க கூட தான் நீ அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுதான் உன் ஹஸ்பண்ட். அவர் தான் உனக்கு ரொம்ப முக்கியம். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துட்டியா? எல்லாருக்கும் கொடுத்துட்டேன்க்கா. ஆனா அந்த கவின் மட்டும் காலேஜுக்கும் வர மாட்டேங்கிறான், போனும் எடுக்க மாட்டேங்கிறான். அவனுக்கு மட்டும்தான் எப்படி கொடுக்கறதுனே தெரியல. நிச்சயத்துக்கு வர சொன்னேன், அப்பவும் வரல. சரி, கல்யாணத்துக்காவது சொல்லலான்னு பார்த்தா கான்டாக்டே பண்ண முடியல. சரியான லூசுக்கா அவன். தூங்கு தூங்கு, காலேஜுக்கு வருவான், அப்ப கொடு. லவ் பண்ற பொண்ணு பத்தி நீ சொல்றன்னு சொன்னல, இப்ப சொல்லு. யார் அந்த பொண்ணு? எங்க இருக்கா? நான் அவளை பார்க்கணும். எங்க? 2 வருஷமா இதே தான் சொல்லிட்டு இருக்க. இப்படியே போச்சுன்னா அவ கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா. கடைசியில நீங்க எங்கெங்கன்னு சுத்திட்டு போக வேண்டியதுதான். நான் உன்னை லவ் பண்றேன். நீ என் ஃப்ரெண்டா இல்ல, லைஃப் லாங் என் கூடவே இருந்தீங்கன்னா என் லைஃபே கம்ப்ளீட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. ஆர்கிட்ட லவ் சொல்றதுக்கு என்கிட்ட பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? எப்பவுமே உனக்கு விளையாட்டு தான்டா. அவர் எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பிடிச்சிருக்காண்டா. அவரை நான் கட்டிக்கிட்டா ரொம்ப நல்லா இருப்பேன்னு சொல்றாங்கடா. இனிமே அவளை பத்தியும் உன் காதலை பத்தியும் இந்த வீட்டுல பேசவே கூடாது. சத்தியம் பண்ணு. கவின், கவின், கவினே, எங்க போனா? கவின், எங்க போனா இவன்? கவின், ஏ தியா, நானே இங்க தூக்கம் கெட்டு போயிருக்கேன். இவ என்னமோ ரங்கநாதர் மாதிரி போஸ் கொடுத்து தூங்கிட்டு இருக்கா. இரு இரு, வரேன் வரேன் வரேன். ஐயோ, இவளுக்கு எப்படிதான் தூக்கம் வருதோ. என் தூக்கம் எல்லாம் போயிடுச்சு. கரண்ட் போயிடுச்சு. எந்திரி எந்திரி, ஜெனரேட்டர் வேலை செய்யல. என்ன நல்லா தூங்கிட்டு இருக்க? எந்திரி, வா வந்து எனக்கு விசிறு. எந்திரிச்சேன் கூட வா. போர்வை வேற போத்திக்கிட்டு வா. ஓ, ஏசி வேலை செய்ய மாட்டேங்குது. விசிறிய வச்சு விசிறி விடு. வா. கவின், கவின், கவினே, கவின், இறங்குடா கீழே.
இறங்குடா கீழே. என்ன பண்ண, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க, என்ன காரியடா பண்ணிட்டு இருக்க? ஏன்டா இப்படி பண்ற? எத்தனை தடவை சொன்னாலும் ஏன்டா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நான் வர கொஞ்சம் லேட் ஆயிருந்தா என் கூடயே மூழ்கி போயிருக்குமே. நான் என்ன பண்ணுவேன்? ஏன்டா இப்படி பண்ண? எனக்கு தெரியலம்மா, எனக்கு தெரியலம்மா. அவங்க அப்பா அம்மா சந்தோஷத்துக்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். அவன் முடிவால அவங்க வீட்டுல எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. ஆனா என்னால ஒருத்தர் கூட சந்தோஷமா வச்சுக்க முடியலையேம்மா. நீங்க என்னடா அண்ணா அவளை மறக்க சொல்றீங்க? என்னால அவளை மறக்க முடியலம்மா. கடவுளே, அஞ்சல் இல்லாத ஒரு வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியலம்மா. என் வாழ்க்கையே நரகமா மாறிடுமோன்னு பயமா இருக்குமா. அவ என்னை விட்டு போயிருவாளோன்னு நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உயிரை போற மாதிரி இருக்குமா. என்னால முடியலம்மா. அவ இல்லாம என்னால வாழ முடியலம்மா. எனக்கு அப்படியே செத்துடலாம் போல இருக்குமா, செத்துடலாம் போல இருக்குமா. அப்படியெல்லாம் பேசாதடா. உன்னை நான் கையெடுத்து கும்பிடுறேன். அப்படியெல்லாம் பேசாதடா. பசங்க ஆசைப்படுறத நிறைவேற்றுறதுதான் பெத்தவங்களோட சந்தோஷம். சின்ன வயசுல இருந்து நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்திருக்க. உனக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து நானும் அவரும் செஞ்சிருக்கோம். ஆனா இந்த காதல் விஷயத்துல மட்டும் என்னால ஒண்ணும் பண்ண முடியலடா. என்ன பண்ணிச்சுடா. நம்ம குடும்பத்துக்கும் காதலுக்கும் ஒத்து வராதுடா. புரிஞ்சுக்கோடா. நீ இந்த குடும்பத்துல பிறந்திருக்கவே கூடாதுடா. டேய் கவினு, எங்களுக்கு நீ ஒரே புள்ளடா. நீ இல்லனா எங்களுக்கு வாழ்க்கையே இல்லடா. இனிமே இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்காதடா. ஐயோ, எனக்கு எல்லாமே புரியுதுமா. ஆனா உங்க லைஃப்ல நான் இல்லைன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தாமா என் லைஃப்ல அவன் இல்லைனாலும் என்னால அவளை நினைச்சுக்கிட்டு உங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு வாழ முடியலம்மா. கவினு, அப்படி எல்லாம் சொல்லாதடா. இப்பவே போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து உனக்கு கட்டி வைக்கணும்னு என் மனசு துடிக்குதுடா. ஆனா என்னால முடியாதுப்பா. ஐயோ கடவுளே, என்னை ஏன் இப்படி ஒரு நிலைமையில நிறுத்தி வச்சுட்ட? ஐயோ, இங்க பாருடா கண்ணா, பிளீஸ்டா, சொல்றத கேளுடா. நடந்த எல்லாத்தையும் மறந்துடுடா. உனக்கு நான், அப்பா, தாத்தா எல்லாரும் இருக்கோண்டா. உனக்குன்னு ஒரு அழகான குடும்பம் இருக்குடா. புரிஞ்சுக்கடா. நீ அழக்கூடாது, நீ அழக்கூடாது. நீ நல்லா இருக்கணும்டா. உன்னை சந்தோஷமா வாழ வச்சு பாக்குறது தான் எங்க கனவுடா. புரிஞ்சுக்கோடா. என் மேல சத்தியம் பண்ணுடா. இந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டேன்னு என் மேல சத்தியம் பண்ணு. பண்ணுடா. அம்மா மேல சத்தியம். இனிமே இந்த மாதிரி யோசிக்க கூடாது. இல்ல நான் அப்படிதான் இருப்பேன்னா உனக்கு முன்னாடி நான் உசுர விட்டுடுறேன். வேணாமா, ப்ளீஸ்மா. ஐயோ, ப்ளீஸ்மா. சத்தியமா இனிமே அப்படி பண்ண மாட்டேம்மா. அம்மா மேல சத்தியம் பண்ணிருக்க. ஏதாவது தப்பாச்சுன்னா அதுக்கப்புறம் அம்மாக்கு ஏதாவது ஆயிடும் பாத்துக்க. அம்மா அப்படி சொல்லாதம்மா, ப்ளீஸ்மா. அம்மா சாரிம்மா, சாரி. என்ன மன்னிச்சிருமா. என்னங்க, இன்னும் நீங்க தூங்கலையா? சந்தோஷத்துல தூக்கம் வரல லட்சுமி. இந்தாங்க தண்ணி குடிங்க. என்ன, உனக்கு சந்தோஷம் தானே? இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நாமளும் நம்ம பொண்ணும் கொடுத்து வச்சிருக்கணுங்க. என்ன, என்னாச்சு?
என்னால முழுசா சந்தோஷப்பட முடியலங்க. நம்ம துளசிக்கு நடந்தது நினைச்சா உள்ளுக்குள்ள ஏதோ பயமாவே இருக்குங்க. எங்கேயோ பிறந்து வளர்ந்த பையன் இன்னைக்கு நம்ம குடும்பத்துல ஒருத்தனா இருக்கான். எல்லாரும் மருமகனை மகனுக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பையன் நிஜத்திலேயே மகனாத்தானே இருக்கா. அப்புறம் ஏன் பயப்படுற? இருந்தாலும் எனக்கு என்னமோ அஞ்சலியோட வாழ்க்கைய நினைச்சா நம்மாலதான் பொண்ணு கல்யாணத்தை நினைச்ச மாதிரி நடத்த முடியல. ஆனா நமக்கு ஒரு பிரச்சனைனா அவர் முன்னாடி வந்து நிக்கிறாருல்ல, அதைத்தான் பாக்குறமே. கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம பொண்ணை கண்ணுங்கருத்துமா பாத்துக்கிறவன் கல்யாணத்துக்கு பிறகு பாத்துக்க மாட்டானா? பயப்படாத. ஏங்க, அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்யோன்யத்தை பார்க்கும்போது எனக்கு நம்ம 2 பேரையும் பாக்குற மாதிரி இருக்குங்க. நீங்க என்ன எப்படி பாத்துப்பீங்களோ அதே மாதிரி அஞ்சலிய அவர் பாத்துப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பயப்படாத, சந்தோஷமா இரு. சரியா? இனிமே எல்லாம் நல்லதா தான் நடக்கும். பேபி, நான் உள்ள வரல, நீ மட்டும் போயிட்டு வா. உள்ளவா பேபி. வேணா பேபி, நான் வந்தா நல்லா இருக்காது. நான் இங்கே இருக்கேன். ஏன் எதுக்கு நீ வரமாட்டேன்னு சொல்ற? வா பேபி ப்ளீஸ். பேபி கம்பல் பண்ணாத பேபி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இந்தா நீ மட்டும் போயிட்டு வா. ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணு. சரி. துளசியை கல்யாணம் பண்ணிக்க போற பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சே, அது என்ன ஆச்சு? இப்ப அதெல்லாம் தேவையாமா? சும்மா இருமா, வேற வேலை இல்ல உனக்கு. இப்ப போய் இதை கேட்டுக்கிட்டு உன்கிட்ட போய் நான் கேட்டேன் பாரு. வாமா வாமா, என்னம்மா திடீர்னு வந்திருக்க? ஆமாப்பா, உங்களை எல்லாம் பாத்துட்டு போகலான்னு வா வந்தேன். வா வா, உட்காரு. என்னம்மா பைக்ல வந்த? ஆமா பாட்டி. இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் காரை விட்டு கீழே இறங்கவே மாட்டேன். இப்ப பைக். வாமா. போமா, உன் மேல நான் கோவமா இருக்கேன். கோமா? ஏண்டி? உனக்கு உன் பசங்க மேல மட்டும்தான் பாசம். என் மேல உனக்கு இப்பெல்லாம் அக்கறையே இல்ல. என்கிட்ட இப்பெல்லாம் நீ எதை பத்தி சொல்றதே இல்ல. என்னை இப்பெல்லாம் மதிக்கிறதே இல்லல்ல. ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் தம்பிக்கு பொண்ணு பாக்குறதுக்கு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? நீங்களே பாக்குறீங்க, ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? ஓஹோ, நீயும் இவங்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டியா? உனக்கு பிடிச்ச மாதிரி, அப்பாக்கு பிடிச்ச மாதிரி, அம்மாக்கு பிடிச்ச மாதிரி, பாட்டிக்கு பிடிச்ச மாதிரி, அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரின்னு எனக்கு எத்தனை பொண்ணதான் பாப்பீங்க? டே டே டே, பயப்படாதடா. யாரு என்ன செலக்ட் பண்ணாலும் நான் பாக்குற மாதிரி வராதுல்ல. உனக்கு எந்த பொண்ணு செட் ஆகும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் பார்த்து சொல்லட்டுமா? எல்லாரும் சேர்ந்து எனக்கு கட்டம் கட்டுறாங்க. எப்படி எஸ்கேப் ஆகுறது? நாங்களே ஏகப்பட்ட பொண்ணை பார்த்து நொந்து போயிருக்கோம். அவன் எதையுமே பிடிக்கலன்னு தான் சொல்றான். நீயாவது ஒரு பொண்ணை பார்த்து சொல்ல. அவன் உடனே ஓகே சொல்ற மாதிரி என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. என்னம்மா அது? சூப்பர் ஐடியாவா? அப்படி என்னம்மா சூப்பர் ஐடியா? மேட்ரிமோனில நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குப்பா. அதுல ஈஸியா உடனே டக்குன்னு பாத்துறலாம். போச்சுடா. சரி இருங்க, ஒரு நிமிஷம் வரேன். கா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாக்கா, நீ விடு. டேய் நீ சும்மா இருடா. பாருமா பாரு. லேப்டாப் ஆன் ஆக மாட்டேங்குதுப்பா. கடவுள் இருக்கான் குமாரு. டேய் வெற்றி, லேப்டாப் ஆன் ஆக மாட்டேங்குது. என்னன்னு கொஞ்சம் பாரு. ஆன் ஆகலனா உள்ள ஏதாவது ஆயிருக்கும். போய் சர்வீஸ் கொடுங்க போங்க. கடவுள் வச்சா என்னன்னு பாருடா. என்னன்னு பாத்துட்டு போலாம்ல. என்னப்பா இவன்? சரி விடுங்கப்பா, நான் கேசவனுக்கு கால் பண்றேன்.
சொல்லு பேபி. ஒன்றும் இல்லை, லேப்டாப் ஆன் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் வந்து என்னன்னு பார்க்குறியா? பேபி அது ப்ளீஸ் பேபி, கொஞ்சம் வேலை இருக்கு, ஆன் பண்ணி கொடுத்துட்டு போயேன். சரி வரேன். இப்போ வந்துருவாரு. மாப்பிள்ள உள்ள வாங்க. இந்தா, இத கொஞ்சம் ஆன் பண்ணு. இந்தா பேபி. தேங்க் யூ பேபி. இப்படி பிரயோஜனம் இல்லாம வீட்டுல இருக்கிறதுக்கு இப்படி ஏதாவது உருப்படியா வேலை பார்த்து 4 காசு சம்பாதிக்கலாம்ல. வாழ்க்கையில பெருசா சாதிக்கணுங்கிற லட்சியத்தோடு இருக்கிற ஒருத்தரால சின்ன சின்ன வேலை பார்த்து சம்பாதிக்கிறதுல திருப்தியா இருக்காது. என் சக்சஸ் லேட் ஆகலாம், ஆனா கண்டிப்பா நான் ஒரு நாள் ஜெயிப்பேன். அப்ப உங்களுக்கு என்ன பத்தி தெரியும். வரேன். அப்படியே சாதிச்சு கிழிச்சிட்டாலும் மா, சாதிக்கும் போது மறக்காம சொல்லுமா, வந்து கட்ட விட்டு வைக்கிறேன். ஆளப்பாரு, அது வரைக்கும் என்ன சோறு தின்னாம பட்டினி கிடக்க போறானா? சம்பாத்தியனா என்ன, வாழ்க்கைனா என்னன்னு தெரியாத ஒருத்தனை பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாரு, ஒன்ன சொல்லணும். ஐயோ, என்ன இது? நான் காலையில சாப்பிட்டு வச்சது அப்படியே கிடக்கு. என்ன இவ பட்ட பகல்ல இப்படி தூங்கிட்டு இருக்கா? ஏய் எந்திரி. என்னடி முழிச்சுக்கிட்டு இருக்க? போட்டது போட்டபடி அப்படியே கிடக்கு. இதெல்லாம் யார் கிளீன் பண்ணுவா? எந்திரி, எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் கிளீன் பண்ணு. வா. சீக்கிரம் வா, கிளீன் பண்ணு. வேகமா பண்ணு. பண்றேன். வா. இவன் வேற. ஹலோ, என்னது வட்டியா? யோ, நான் ஊர்லயே இல்லையா, என் பையன் வீட்டுல இருக்கேன். இப்ப கையில காசு இல்லையா, நான் போட்டு விடுறேன்யா. என்ன அவசரப்படுத்திட்டு இருக்காத. பணம் பணம்னு இப்படி டார்ச்சர் பண்ணாத. இங்க பாரு, லோன் தானே, 5ஆம் தேதி கட்ட வேண்டிய பணத்துக்கு இப்படி 10 தடவையா போன் பண்ணுவ நீ? சொல்லு. இல்லாத பணத்துக்கு நான் எங்க போவேன்? எங்க போனா இவ? இப்பதானே இவளுக்கு வேலை சொல்லிட்டு போனேன், அப்படியே போட்டு ஓடிட்டாளா? இவளுக்கு பயம் விட்டு போச்சு. திமிரு, எல்லாம் திமிரு. எவ்வளவு மிரட்டினாலும் அடங்கவே மாட்டேங்கிறாளே. இவளை கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிக்கணும். தியா, அடியே தியா, எங்கதான் போய் தொலைஞ்சிருக்கோம் இது?
ஐயோ க்ளீன் பண்ண வேண்டியதெல்லாம் அப்படியே கிடக்கு. தியா, ஏ தியா, எங்க போனா? தியா எங்க போனான்னு தெரியலையே. இங்கதானே நின்னுட்டு இருந்தா. தியா, தியா, ஐயோ எங்க போனா இவ? தியா, தியா, ஐயோ ஆளை காணுமே. தியா, ஏய், ஐயோ தியா, 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 இங்கேயும் இல்லையே. எங்க போனா? ஐயோ தியா, ஐயோ நான் எங்க போய் தேடுவேன்? இந்த பொண்ணு எங்க போனான்னு தெரியலையே. தியா, தியா, எங்க இருந்தாலும் வாமா. ஐயோ தியா, தியா, ஏ தியா, தியா, ஏ தியா, தியா, எங்கடி இருக்க? மவளே, என்ன இப்படி வேலை வாங்கிட்டு இருக்கியே? ஏய் தியா, 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 செக்யூரிட்டி, செக்யூரிட்டி. ஐயோ இவன் வேற எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. தேட சொல்லனா யாரையுமே காணோம். ஜெகன், ஜெகன், டேய் வாடா, எங்கடா இருக்க நீ? ஜெகன், ஓ யாரையும் காணோம். என்னாச்சு? ஏன் இப்ப கத்திட்டு இருக்க? என்னாச்சு? ஏய் தியாவை காணோம்டா. வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன். என்னது, தியாவை காணுமா? ஒழுங்கா தேடி பாத்தீங்களா? வீடு முழுக்க நல்லா செக் பண்ணி பாத்தீங்களா? ஐயோ ஹால்ல தாமா நின்னுட்டு இருந்தா. போன் பேசிட்டு திரும்பி பாக்குறதுக்குள்ள எங்க போனான்னே தெரியல. வீட்டை சல்லடையா சலிச்சிட்டேன். அவளை எங்கேயுமே காணோம். என்ன? மா அவன் ஏதோ ஒளிஞ்சிருப்பா. நல்லா தேடி பாரு போ. ஐயோ டேய், வீட்ல மூளை முடுக்கு இண்டு இடுக்கு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன்டா. அவளை எங்கேயுமே காணோம்டா. செக்யூரிட்டி, செக்யூரிட்டி. சார் வந்துட்ட சார். எங்கேயா போன நீ? வெளியே டீ சாப்பிட போனோம் சார். யோ, உன்னை வேலைக்கு வச்சது வீட்டை பாத்துக்கிறதுக்கு, வேலை நேரத்துல போய் டீ குடிக்கிறதுக்கு இல்ல. இப்ப நீ போனதுனால என் வீட்டு குழந்தையை காணுயா. ஜெகன், இன்னைக்கு லாயர் வேற வரேன்னு சொல்லிருக்காரு. அவர் வரும்போது தியா இல்லைன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். அவருக்கு அப்புறம் நம்ம மேல டவுட் வந்துரும். ஐயோ நீ கவலைப்படாத. அவ எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும். வா போய் கூட்டு வரலாம். வா. யோ யோ போய் தேடியா. போய் தேடியா. சரிங்க மேடம். நல்லா கோட்டை விட்டுட்டு நிக்கிறான். சீக்கிரம் கூட்டிட்டு வந்துருப்பா. சரிம்மா, வீட்டை பாத்துக்கோமா. ஐயோ தியா, தியா, ஐயோ எங்கடி இருக்க? ஐயோ என் தங்கமே, வந்து தொலையாண்டி. ஐயோ என் வயித்துல புளிய கரைக்குதே. ஐயோ டேய், போதும்டா போதும், நிறுத்து. அத்தை, உங்க பிளவுஸ் எல்லாம் சீக்கிரம் தைக்க கொடுக்கணும். அந்த டெய்லர் சொன்ன டைம்க்கு துணி கொடுக்கவே மாட்டாங்க. லேட்டானா அப்புறம் நமக்கு தான் டென்ஷன் ஆகும். கல்யாணம் வர நெருங்க நெருங்க நமக்கு தான் டென்ஷன். ஆமா கவிதா, எல்லாருடைய ட்ரெஸ்ஸையும் சீக்கிரமா தைக்க சொல்லணும். சாயங்காலம் போயிட்டு வந்துருவோம். அளவு துணியெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். அதெல்லாம் நான் ஏற்கனவே எடுத்து வச்சிட்டேன். சரி சரி. நீ எங்க தேடினாலும் இப்படி ஒரு பொண்ணு கிடைக்காது. நல்ல அசிஸ்டன்ட் உனக்கு. என்னத்த நீங்க பிரமாதமா இங்கிலீஷ் எல்லாம் பேசுறீங்க? இந்த காதல வாங்கிட்டு இப்படி பேச வேண்டியதுதான். இது என்ன பிரம்ம சூத்திரம்? ஏன் லட்சுமி, லட்சுமி எனக்கு நீயே தைச்சு கொடுத்துற. நீ தைச்சாதான் எனக்கு சரியா இருக்கும். கண்டிப்பா உனக்கு நான் தான் சட்டை தச்சு தருவேன். என்ன பாட்டி, கச்சேரி ஆரம்பிச்சிட்டியா? ஆமா ஆமா, கால்ல சலங்க கட்டி தையா தக்கான்னு தார தப்படியோட ஆட ஆரம்பிச்சிருக்கேன். நீ போய் உன் அண்ணன் அப்பன் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துரு.
ஏய் துளசி, துளசி, ஏய் துளசி, உள்ள வாங்க, வாங்க உள்ள வாங்க, வாங்க. என்ன வா? நான் ஒண்ணும் உங்க வீட்டுக்கு விருந்து சாப்பிட வரல. மரியாதையா தியா எங்க இருக்கான்னு சொல்லிடுங்க. தியாவா? தியாவா? தியா எங்க? தியாக்கு என்னாச்சு? என்னாச்சு? தியாக்கு என்னாச்சு? ஏ நடிக்காத. உன் நாடகத்தை நம்புறதுக்கு நான் ஒன்னும் எங்க அம்மாவோ எங்க அண்ணனோ இல்ல. மரியாதையா தேவா என் கூட அனுப்பி வைக்கிறியா இல்ல நீ திரும்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறியா? ஏமா இப்படி எல்லாம் பேசுற? அந்த குழந்தை எப்படிமா இந்த வீட்டுக்கு வரும்? குழந்தை உங்க கூட உங்க வீட்ல தானே இருந்துச்சு. குழந்தை எங்க வீட்ல தான் இருந்துச்சு. ஆனா உங்க பொண்ணோட சென்டிமெண்ட் நாடகத்தை நம்பி எங்க வீட்டு காம்பவுண்ட் தாண்டி வெளியே வந்திருக்கா. உங்க பொண்ணு தான் கடத்தி இருக்கா. ஏய் தியாவை எங்க வச்சிருக்க? இல்ல சார், நான் தியாவை கூட்டிட்டு வரல சார். சொல்லு, தியாவை எங்க வச்சிருக்க? சார் நான் உண்மையதான் சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. மேம் தியா எங்க இருக்கா? மேம் அவ எங்க போனா மேம்? அவளுக்கு என்னாச்சு? சொல்லுமா, தியாவுக்கு என்னாச்சு? அந்த குழந்தை மேல துளசி உயிரையே வச்சிருக்கா. தயவு செஞ்சு அவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. குழந்தை காலையில வீட்டுல தான் இருந்தா. இப்ப அவளை காணோம். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். யாராவது தெரிஞ்சவங்களுக்கு போன் பண்ணி கேளுங்களேன், அங்க எங்கேயாவது போயிருக்காளான்னு. அவ வரதா இருந்தா இங்க மட்டும் தான் வந்திருக்கணும். அவளுக்கு வேற யாரையும் தெரியாது. எங்க வீட்டு குழந்தைய காணோம். எல்லாம் உங்க பொண்ணால வந்தது. வீட்டுக்குள்ள வந்து அவ மனச கலைச்சு இப்ப அவளை தொலைஞ்சு பக்கமும் வச்சுட்டா. பாருங்க, தியாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நீங்க எல்லாரும் தான் காரணம். உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். என்னடா அது? இந்நேரத்துக்கு நம்மால் இங்க வந்திருக்கணுமே, இன்னும் ஆளை காணாமே. அங்கிள், சொல்லு பாப்பா. துளசி அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? அவங்க வீடு எங்க பாப்பா இருக்கு? வீடு எனக்கு தெரியாதே. சரி, எங்க இருந்து வர? நான் வீட்ல இருந்து வரேன். உங்க வீட்ல விட்டுறவா? வேண்டாம், நானே போய்க்கிறேன். ஆன்ட்டி, துளசி அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? துளசி அம்மாவா? அப்படி யாரும் எங்களுக்கு தெரியாதேம்மா. சரிங்க ஆன்ட்டி. எல்லாம் முடிச்சாச்சு சார். அங்கிள் சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் சொல்லுமா. துளசி அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? அவங்க வீடு உனக்கு தெரியுமாமா? தெரியாது. தெரியாம எப்படிமா கூட்டிட்டு போறது? சார் இதோ வந்துட்டேன் சார். முன்னாடி வரணுங்களா? இதோ வரேன் சார். கடவுளே, இன்னைக்கு நான் அவளை பார்த்தே ஆகணும். எப்படியாச்சும் கொஞ்சம் கருணை காட்டுப்பா. அங்கிள், அங்கிள். சொல்லு பாப்பா. துளசி அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? இங்க யாரு கேட்டாலும் தெரியலன்னு சொல்றாங்க. என்ன கூட்டிட்டு போறீங்களா? துளசி அம்மாவா? ஹலோ, தியா அங்க வந்தாளா? இல்ல வரல மேடம். என்னாச்சு பேபி?
அவன் அங்கேயும் வரலையா? ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன். ஹலோ, நான் துளசி பேசுறேன். தியா ஆஃபீஸ்க்கு வந்தாளா? இல்லையா? ஆஃபீஸ்க்கும் போலையா? ஆஃபீஸ்க்கு வரலையா அம்மா? நான் யாருக்கு கால் பண்றது, என்ன பண்றது? எங்க போனான்னு தெரியலையே. பாப்பா, உன் துளசி அம்மா யாரு? அவங்க என் அம்மா. ஓ, அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. அதான் அவங்க வீட்டு அட்ரஸ் தெரியும்ல? தெரியாது. தெரியாதா? உன் அம்மாவோட போட்டோ இருக்கா? இல்ல. ஏதாவது நீ சொன்னாதானே நான் உன்னை உன் அம்மா கிட்ட கூட்டிட்டு போக முடியும். சரி, அவங்க போன் நம்பர் தெரியுமா? தெரியும். அவங்க கிட்ட நான் பேசியிருக்கேன். ஓ பாப்பா, முதல்ல நீ இத சொல்லிருக்கணும்ல. அட்ரஸ் தெரியலனா கூட பிரச்சனையே இல்ல. நான் உன் அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன். சரியா? உன் அம்மா போன் நம்பர் சொல்லு. ஹலோ ஹலோ, கேட்க மாட்டேங்குது. ஹலோ மேம் 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 கஸ்டமர் கேர் இல்ல மேம். நீங்க துளசி தானே? உங்க பேரு துளசியா? ஆமா மேம், உங்க பொண்ணு ஏன் கூட தான் இருக்காங்க. தியா உங்க கூட இருக்காளா? ஆமா மேடம். எங்க இருக்கா அவ? நான் ஒரு வாட்டி அவகிட்ட பேசலாமா? ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? நான் பேசணும். நான் தியா கிட்ட பேசணும். ஹலோ. இருங்க மேடம், நான் பாப்பா கிட்ட கொடுக்குறேன். பாப்பா, உன் அம்மா தான் பேசுறாங்க. ஹலோ. நீ அழாத. தியா எங்க இருக்க நீ? தியா தியா. ஹலோ துளசி அம்மா. ஹலோ தியா குட்டி, நீங்க யாரு? நான் தான் துளசி அம்மா பேசுறேன். உன் பக்கத்துல இருக்காருல்ல, அவர்கிட்ட கொஞ்சம் போனை கொடு. ஹலோ ஹலோ, நீங்க எங்க இருக்கீங்க? கொஞ்சம் அட்ரஸ் சொல்றீங்களா? சரி, நீங்க அங்கேயே இருங்க, நாங்க இப்போ வந்துடுறோம். வாஜகா போலாம். மேம் தியா எங்க இருக்கா மேம்? மா சொல்லிட்டு போமா. தியா தியா, உனக்கு ஒண்ணும் ஆகல? நீ நல்லா இருக்கல? நீ ஏன்டா தனியா வந்த? உன்னை காணோம்னு சொன்னதும் நான் எவ்வளவு பயந்துட்டேன்னு தெரியுமா? நான் அங்க வரணுமா? தியா தியா, நீ தைரியமான பொண்ணு தானே? யாருக்கும் பயப்படக்கூடாதுன்னு. ஆனாலும் நீ இப்படி வீட்டை விட்டு தனியா வந்திருக்க கூடாது கண்ணா. என்ன ஆச்சு? பாப்பா, நீ பேசிட்டு நான் அங்க இருக்கேன். ஓகே. துளசி அம்மா, எனக்கு வீட்ல சாப்பாடே கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
ரொம்ப பசிக்குதுமா. தியா குட்டி, தியா குட்டி, நீ அந்த அங்கிள் கிட்ட ஒரு தடவை போன் கொடு. அங்கிள், அம்மா உங்ககிட்ட பேசணுமா? சொல்லுங்க மேடம். சார், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா சார்? சொல்லுங்க மேடம். ஹெல்ப் பண்றதானே நம்ம வேலையே. சார், நான் உடனே பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறேன். பாப்பாக்கு நல்ல ஹோட்டல் கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்களா? இவ்வளவுதானே? பக்கத்துல நல்ல ஹோட்டல் இருக்கு மேடம், நான் சாப்பாடு வாங்கி தரேன், நீங்க கவலைப்படாம இருங்க. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ so மச். பாப்பா, சாப்பிட போலாமா? துளசி, ஐயோ, தியா தான் கிடைச்சிட்டால, ஏமா அழுதுட்டு இருக்க? இவங்கெல்லாம் என்ன மாதிரி மனுஷங்களோ, இப்படி கூட இருப்பாங்களா? இவங்கெல்லாம் மனுஷங்களே இல்லம்மா, குழந்தைன்னு கூட பார்க்காம தியாவை அவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அதுதான் வீட்டை விட்டு அவ வெளியில வந்திருக்கான். எனக்குலாம் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நான் அவங்கள கொலைய பண்ணிருப்பேன். அஞ்சலி, எல்லா நேரத்திலையும் கோபத்தாலையும் ஆவேசத்தாலையும் தீர்வு கிடைக்காது. இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் கொஞ்சம் பொறுமையா தான் கையாளணும். நீ அழாத, அழாதம்மா. தியா தான் கிடைச்சிட்டால, நீ அழாத. அழாதம்மா. பாப்பா, பொறுமையா சாப்பிடு. நல்லா இருக்கா? தண்ணி குடி பாப்பா. நல்லா இருக்கா? அங்கிள், நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதும் இன்னொன்னு வாங்கி தரீங்களா? ஒண்ணு இல்ல பாப்பா, இத சாப்பிட்டு முடிங்க, 10 வாங்கி தரேன். ஹலோ மேடம், சொல்லுங்க மேடம். சார், நீங்க தப்பா நினைக்கலன்னா என் பொண்ணு கிட்ட நான் வீடியோ கால் பேசலாமா? நான் அவளை பார்க்கணும் சார். ஐயோ மேம், உடனே கூப்பிடுறேன். உங்க பொண்ணுகிட்ட நீங்க பேச போறீங்க, இதுக்கு எதுக்கு தயங்குறீங்க? நீங்க பேசுங்க மேடம். தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ. பாப்பா, உன் அம்மா உன்கிட்ட வீடியோ கால்ல பேசணுமா? தியா குட்டி. துளசி அம்மா, எப்ப வந்து என்ன கூட்டிட்டு போவீங்க? ப்ளீஸ்மா, சீக்கிரம் வாங்க. அழாத குட்டி, அழாத. தியா, தியா, தியா குட்டி, தியா. பாப்பா, ஏன் ஐஸ்கிரீமை தள்ளி வச்சிட்ட? போதுமா? இதா சாக்லேட் சாப்பிடு. வேண்டாம். பரவாயில்ல, சாப்பிடு செல்லம். தியா, தியா குட்டி, சமத்தா இருந்தீங்களா? ஓ, நீங்க தான் துளசி அம்மாவா? இல்ல இல்ல, நான் இவளோட அத்தை மோனிகா.
ரொம்ப நன்றி சார். பாப்பா விளையாண்டுட்டே வெளியே வந்துட்டா. கொஞ்ச நேரத்துல நாங்கெல்லாம் பதறி போயிட்டோம். நீங்க ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க சார். இந்த உதவியை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். தேங்க்யூ. தியா குட்டி, வீட்டுக்கு போலாமா? வாங்க. தேங்க்யூ சார். பாப்பா சாக்லேட் வேணாம் சார், தேங்க்யூ. இவ்வளோ நேரமா சந்தோஷமா இருந்த பாப்பா ஏன் திடீர்னு சோகமாயிட்டா? என்னவா இருக்கும்?